நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பால். கார்த்திக், நீங்க பாலை குடிங்க. குடிக்கிறேன். பிந்து ஆண்டி இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சுங்க. நம்ம வீட்டுக்கு புது கலையே வந்திருக்கு. ஐயோ, உங்களோட பிளாக் ஷர்ட் எங்க போச்சுன்னு தெரியலையே. இன்னைக்கு உங்களுக்கு ஆபீஸ் எப்படிங்க போச்சு? நிறைய வேலை இருந்திருக்குமே. நல்லா தான் போச்சு. மீட்டிங் இருந்தது. நீ எப்படி இருக்க? துணி துவைக்க கொடுத்தா எல்லா ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணியே கொடுக்கறது இல்ல. உங்களோட பிளாக் ஷர்ட்டை நீங்க கொடுக்கவே இல்ல. ஏன் இப்படி செய்யறாருன்னே தெரியல. ஒரே டைம்ல எல்லா துணியும் கொண்டு வரவே மாட்டாரு. அர்ச்சனா, எனக்கு உன்னோட கஷ்டம் நல்லாவே புரியுது அர்ச்சனா. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் மறைக்காத. இங்க பாரு, இந்த நேரத்துல பிந்து இங்க வந்தது சரியில்லைதான். அதனால வீட்டுல யாராலையும் நார்மலா இருக்க முடியல. கார்த்திக், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. தயவு செஞ்சு என்னை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. அவங்க இந்த நேரம் இங்க வந்திருக்கிறதே ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். உண்மையிலேயே எனக்கு அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. கடவுள் அருளால அவங்க சந்தோஷமா பிள்ளைய பெத்தெடுத்தா எனக்கு அதுவே போதும். சொல்ல போனா அந்த குழந்தையும் பாத்துக்கணும்னு எனக்கு தோணுதுங்க. தயவு செஞ்சு என்னை பத்தி நீங்க எதுவும் இந்த மாதிரி யோசிக்காதீங்க. நீங்க எனக்கு துணையா இருக்கீங்க. அதனால எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. நான் எதை பத்தியுமே யோசிக்கல கார்த்திக். பிந்து கர்ப்பமா இருக்கிறது நமக்கு தெரியல. இந்த நேரம் பார்த்து அவ இங்க வந்திருக்கா. இந்த வீட்டோட நிலைமையே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே அர்ச்சனா ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கா. அர்ச்சனாவோட முகம் எப்படி வாடி போயிருக்குன்னு பாத்தீங்கல்லக்கா. இன்னும் பழச எதுவும் அவ மறக்கலக்கா. பிறக்க போற குழந்தைய பத்தி நம்ம என்னெல்லாம் பேசி வச்சிருந்தோம். பிந்து கிட்டயும் அவ அம்மா கிட்டயும் என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. இல்லம்மா சாந்தி, அர்ச்சனாவுக்கு நடந்ததை பத்தி இனிமே நம்ம யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி சொன்னா கேள்விகள் கேட்பாங்க. என்ன நடந்தது, எப்ப நடந்ததுன்னு. இது எல்லாத்தையும் மறுபடியும் அர்ச்சனாவுக்கு நம்ம ஞாபகப்படுத்தவே. பிந்து, என்னாச்சு பெரியம்மா? என்ன உங்க முகம் ரொம்ப டென்ஷனா இருக்கு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நேரமா நீங்க அர்ச்சனா அண்ணிய பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க? இல்ல பிந்துமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? ஆனா எனக்கு மட்டும் ஏதோ நடந்திருக்குமோன்னு தோணுச்சு. அது ஒண்ணு இல்ல. போன வருஷம் அந்த பூஜையை எப்படி பண்ணோம்னு பேசிட்டு இருந்தோம். அவ்வளவுதான். அதுக்கான ஏற்பாடு தான் செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாவு போதும்னு நினைக்கிறேன். ஓ, விரதத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்றீங்களா? சரி, நானும் உங்களுக்கு அதுக்காக உதவி பண்றேன். இல்ல வேண்டாம், நீ போய் ஓய்வு எடுத்துக்கோ. ஐயோ, என்ன நீங்க? நான் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களோட எல்லாம் பேசலான்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் பண்றேன், கொடுங்க. சின்னம்மா, அர்ச்சனா நீ எங்க இருக்காங்க? அது வந்து எல்லா வேலையுமே சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. இந்த உருளைக்கிழங்கு உரிச்சா போதும், அதை மாணிக்க வந்து செய்வாரு. நீ ஏதாவது வேலையா வந்தியா? இல்ல சின்னம்மா, அது வந்து
எனக்கு ஒரே தாகமா இருந்தது, அதனாலதான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. இந்தா, வேற ஏதாவது உனக்கு வேணும்னா குமுதா கிட்ட சொல்லி அனுப்பு. சரி சின்னம்மா. போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடு. ரொம்ப தூரம் பயணம் பண்ணிருக்கல, களைப்பா இருக்கும் அதான். ம். ஆ, சரி சாந்தி, நாம இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல. ஆ? வந்தனாமா ஆ? ஆப்பிள் எடு. சரி. இந்தாங்கம்மா, பூரி சூடா இருக்கு, எடுத்துக்கங்க. ம். இங்க வச்சிரு. அக்கா சாப்பிடுங்க அக்கா. அக்கா, அர்ச்சனா இன்னைக்கு விரதம் எடுத்திருக்க மாட்டாள்ல? அவ விரதம் எடுக்க கூடாதா? ஏன்னா ஏற்கனவே ரொம்ப பலவீனமா இருக்கா. சொன்னா கேட்க மாட்டா. சம்பந்தியம்மா அவகிட்ட நல்லா புரிய வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ராதிகா, இன்னைக்கு அவ விரதம் இருந்தா மட்டும் என்ன ஆக போகுது? அவளுக்கு விரதம் இருக்கணும்னு தோணுச்சுன்னா இருந்துட்டு போட்டும். பூஜை அது இதுன்னு அவ ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தானா அவளுக்கும் நல்லது தானே. ஆனா அம்மா வீட்ல நிறைய வேலை இருக்கும். விருந்தாளிங்க வேற வந்திருக்காங்கம்மா. அவளை பாத்துக்கிறதுக்கு அந்த வீட்லயும் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதுவும் இல்லாம அவ விரதம் இருக்கலைன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ எல்லாரும் கூடயும் சேர்ந்து கோவிலுக்கு போகட்டும், பூஜை பண்ணட்டும். அப்பதான் அவளால நடந்ததெல்லாம் மறக்க முடியும். ஆ, ஆமா சாந்தி, அர்ச்சனா இன்னைக்கு நம்ம கூட விரதம் இருக்க போறாளா? இல்லக்கா, அவ இன்னைக்கு விரதம்லாம் இருக்க கூடாதே. அவ கீழே வரட்டும், நான் அவகிட்ட கேக்குறேன். நம்ம சரி. டிஃபன் ரெடி பண்ணிடலாம். சரி சரி. அம்மா, பெரியம்மா, வாங்க உள்ள வாங்க. இது பாருங்க, நான் எல்லாத்தையுமே தயார் பண்ணிட்டேன். வேற ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க, நான் செஞ்சிடுறேன். அர்ச்சனா, நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டியா? ஆம், ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிட்டியா? ஆமாம்மா, விரதங்கிறதுனால எல்லாரும் சீக்கிரமா சாப்பிடணும் இல்லையா? என்னன்னே தெரியல, சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன். ஆ, அர்ச்சனா, அர்ச்சனா, நாங்க 2 பேரும் என்ன நினைக்கிறோம்னா, இந்த வருஷம் நீ விரதம் இருக்க வேண்டாம். ஆ, ரொம்ப பலவீனமா இருக்கல்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஆனா அம்மா, அது வணக்கம் வந்து- அக்கா. வணக்கம் சாந்தி. வாங்க வாங்க. வணக்கம். சின்னம்மா சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நான் 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் தயார் பண்ணிடுவேன். என் பொண்ணு பிந்து கவலைப்படாதீங்க, எல்லாமே தயாரா இருக்கு. அர்ச்சனா ரொம்ப சீக்கிரமா எழுந்து எல்லாத்தையுமே தயார் பண்ணிட்டா. இவளும் என் பொண்ணு பிந்து மாதிரியே தான் இருக்கா. நீங்க வெளியில உட்காருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆ, வரேன். அர்ச்சனா அண்ணி, நீங்க வெளியே வரலையா? இல்ல, அது வந்து நான் இந்த விரதத்துக்கு என்ன முக்கியத்துவம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். போன வருஷம் என் புருஷன் நல்லா இருக்கணும், தீர்காயுசோட இருக்கணும்னு நான் விரதம் இருந்தேன். இந்த வருஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இவர்தான் வேண்டாவே வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவருக்கு என் பொண்ணு பிந்துனா உயிரு. உண்மையிலேயே இவருக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. நான் இப்ப வந்துடுறேன், அவர்தான் ஃபோன் பண்றாரு. ம். ஆஹா, நீங்களாம் போய் உட்காருங்க, நான் மத்ததெல்லாம் எடுத்துட்டு வரேன். வாங்க போலாம். ஆ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க வாங்க, வந்து இப்படி உட்காருங்க. நீங்க இந்த பக்கம் உட்காருங்க. லக்ஷ்மி, நீயும் இந்த தடவை விரதம் இருக்கியாமா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. சரி உட்காரு. கொடுங்கக்கா, நீங்களும் உட்காருங்க. ஆ, இது உட்கார்ற. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் உங்க கவனமா இருங்க. சரிங்க. ஆ,
பிந்து இந்தா சாப்பிடு. அனி நீங்களே வந்து உட்காருங்க. சின்னம்மா, அவரு நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு என்ன கேட்க சொன்னாரு. கார்த்தி, என்ன இவ்ளோ சீக்கிரமா எழுந்துட்ட? ரூம் வரைக்கும் சாப்பாடு வாசனை தூக்குதுமா. அதான் தூங்க முடியல, நானும் சாப்பிடலான்னு வந்துட்டேன். ஆ. சாப்பிடுங்க. போதுமா, இனி என்னால சாப்பிட முடியாது. சரி வா, நானும் உன் கூட வரேன். பாத்து. கார்த்திக், நீ அர்ச்சனா கூட உட்காந்து பொறுமையா சாப்பிடுப்பா. லக்ஷ்மி, நீயும் சாப்பிட்டுடு, இல்லன்னா மத்தியானத்துக்குள்ள பசி வந்துரும். சரிங்க பெரியம்மா. அக்கா, அம்மா, அது வந்து நானும் உங்க கூட விரதம் இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. எனக்கு உண்மையிலேயே எதுவும் ஆகல. அர்ச்சனா, நீ ஒன்னும் விரதம் இருக்க வேண்டாம். ஆமா கார்த்திக், நாங்களும் விரதம் இருக்க வேண்டான்னு தான் சொல்றோம். இந்த ஒரு வருஷம் மட்டும் விட்டுடு. உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, சொன்னா கொஞ்சம் கேளுமா. பரவாயில்லம்மா, நான் தினமும் 3 வேளையும் நல்லா சாப்பிடுறேன்ல. ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா எதுவும் ஆக போறது இல்ல. நானும் உங்க கூட பூஜை செய்யறேம்மா. நான் மட்டும் எதுவும் செய்யாம இருந்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா வருஷமும் நான் இருக்கேன்ல. சரி விடுங்க, நீங்க சொல்றபடியே செய்யறேன். நான் போய் பூஜை வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன். அம்மா, அர்ச்சனாவை இந்த வருஷம் விரதம் இருக்க விடுங்கம்மா. என்ன கார்த்திக், நீயும் இப்படி சொன்னா எப்படி? இத பாருங்களே, இத பார்க்கலல்ல? நான் இதை இவளுக்காகவே தயார் பண்ணிருக்கேன். பரவாயில்லையே, இத கொஞ்சம் இவளுக்கு போட்டு காட்ட. சரி, நானே போட்டு விடுறேன். இல்லங்க, இப்ப இல்ல. இவ குளிச்சதுக்கு அப்புறமா நான் போட்டு காட்டுறேன். ஓ, இவளுக்காக நான் தைச்ச ட்ரெஸ்ல இவ எப்படி இருக்கான்னு நானும் பாக்கணும்ல. ஏய் செல்லம். அங்க அர்ச்சனா என்ன பண்றான்னு நான் கேக்குறேன். போன் எங்கேஜ்டா இருக்கா? சரி வந்தனா, இந்த துப்பட்டா எப்படி இருக்குன்னு போட்டு காட்டலாம்ல. நீ ரொம்ப அழகா இருக்க. பாத்தியா, எல்லாரும் இவ்வளவு மட்டும் தான் பாராட்டணுமா என்ன? ஆஹா, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க. நான் முதலே உங்ககிட்ட சொன்னேன்ல டைம்க்கு அனுப்புங்கன்னு. சரி. அர்ச்சனா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆறீங்க. இப்ப என்ன அவசரம்? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்றத கேளு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். என்ன? அம்மா விரதம் இருக்க கூடாதுன்னு சொன்னதுனால நான் சொல்றத கூட கேட்க மாட்டியா? அப்படி இந்த விரதத்துல என்ன இருக்கு? ஏன் இவ்ளோ மூட் அவுட் ஆற? சொன்னாலும் இது உங்களுக்கு புரியாது கார்த்திக். எனக்கு தெரியும். நான் எப்பவும் நல்லா இருக்கணும் தானே விரதம் இருக்க. நீ கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு லாங் லைஃப் தான் வேணும். என்ன கார்த்திக் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அதிக நாள் உயிரோட இருக்கணும்னா என் கூட நீ இருக்கணும். அதனால நான் என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா,
உனக்காக நான் விரதம் இருக்க போறேன். நீ எனக்காக விரதம் இரு. நாம சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். 100 வருஷம் சேர்ந்து வாழலாம். டான். எப்போ நான் விரதம் இருந்தாலும் நீங்களும் என் கூட இருப்பீங்க. ஆனா அம்மா தான் இன்னைக்கு என்ன விரதம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ இன்னைக்கு விரதம் இருக்கலாம். அம்மாவே சொல்லிட்டாங்க. ஆ? ஆமா. எப்ப சொன்னாங்க? இப்பதான் டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம். இத உன்கிட்டயும் சொல்லிருக்காங்க. நிஜமாவா கார்த்திக்? ம். நீங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணீங்கல்ல? கார்த்திக் தேங்க்யூ. நீங்க வேணா பாருங்களேன், இப்ப நான் ரொம்ப சூப்பரா ரெடி ஆக போறேன். இவ்வளவு நேரம் எனக்கு ரெடி ஆகணும்னு கூட தோணலைங்க. முதல்ல நான் போய் என் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். ஆ. இந்தம்மா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. அம்மா இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியலம்மா, ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம சொன்னா கோயிலுக்கு கேளுங்க. போகணும்ல, அதான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்றேன்ல. நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன். ரொம்ப அழகா இருக்க பிந்து. ஏய் லக்ஷ்மி, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. சின்னம்மா முதல்ல இவளுக்கு சுத்தி போடணும். தேங்க்யூ அண்ணி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? ஸ்பெஷலா இத தைக்க சொன்னோம். அப்படியா? வணக்கம் ஆண்டி. வணக்கம் பாபா. வணக்கம்மா. நந்தினி அக்கா கூட வந்துட்டாங்க. விரதம் இருக்கியா? ஆம், சின்னம்மா எல்லாருமே வந்தாச்சு. ஆனா அர்ச்சனா அண்ணி மட்டும் இன்னும் வரலையே. நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல நில்லுமா, கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அக்கா நம்ம போய் பூஜை ஏற்பாடெல்லாம் பார்க்கலாம். ஆ. அர்ச்சனாவை விரதம் இருக்கலாம்னு சொன்னது சரிதானேக்கா? நிச்சயமா அவ சந்தோஷப்படுவாள்ல? ஆ, ஆ. நான் ஆசைப்படுறது அது ஒண்ணுதான்க்கா. அவ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ஆனா அர்ச்சனா வர கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருக்கு. சின்னம்மா என்னாச்சு? என்னாச்சு, ரொம்ப கவலையா இருக்கீங்க? ஐயோ அதெல்லாம் இல்ல, ஒண்ணும் இல்லம்மா, ஒரு கவலையும் இல்ல. அண்ணி ரெடி ஆகிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? இப்ப வந்துருப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தனா, நீ ரெடி ஆயிட்டியாமா? ஆமா. அனன்யா இன்னும் அவள. சாரிம்மா, இவ நல்லா தூங்கிட்டு இருந்தா, அதான் இன்னும் குளிப்பாட்ட கூட இல்ல. ஓ, அவள சீக்கிரம் ரெடி பண்ணிடு. எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சம்பந்தி அம்மா கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அவங்க பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். கோயிலுக்கு எல்லாரும் சேர்ந்து போலான்னு சொன்னாங்க. அப்படியா? அப்படின்னா அனன்யாவை எப்படியே கூட்டிட்டு போலாம். இவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். அர்ச்சனா வீட்டையே ரெடி பண்ணிடலாம். சரிம்மா, இதுவும் சரிதான். சரிம்மா. வாங்க 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 அனன்யா குட்டி. என்னாச்சு? அர்ச்சனா வர ஏன் இவ்ளோ நேரம் ஆகுது? அம்மா அண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? அக்கா எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? அண்ணா அண்ணி எங்க? வந்துட்டு இருக்கா. கார்த்திக், நாங்க எல்லாரும் அவளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சரி பிரியமா. உண்மையாவே சொல்றேன் அண்ணி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அம்மா நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். சரி கார்த்திக். சாந்தி, நாம போய் பூஜை ஏற்பாடெல்லாம் முடிக்கலாமா? சரி வா. எல்லாருக்கும் வணக்கம். ஆ, வணக்கம் வணக்கம். வாங்க. வணக்கம். என்ன விஷயம்? காலையிலேயே வந்திருக்கீங்க, ஏதாவது வேலையா? உங்க மருமக தான் என்ன இங்க வர சொன்னாங்க, அதான் வந்தேன். ஆமாம் பெரியமா, இவரை நான் தான் வர சொன்னேன். நான் கொண்டு வர சொன்னதை கொண்டு வந்தீங்களா? ஆ, நீங்க கேட்ட எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துட்டேன். சந்தோஷம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி,
நான் வரேன். வணக்கங்க. ஆம், நான் இதை உள்ள வச்சுட்டு வரேன். என்ன விஷயம் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அதுக்குள்ள என்ன இருக்கு? அப்புறமா சொல்றேன். நான் வச்சுட்டு வரேன். என்னாச்சுமா? உனக்கு ஒண்ணும் இல்லல? என்னாச்சு பிந்து? நாம கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். என்னால ரொம்ப நேரம்லாம் இப்படி உட்கார முடியாது. நான் போய் உள்ள கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அண்ணி வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் கிளம்பி வரேன். ஆ நீ வாமா. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. நீ எப்பவோ ரெடி ஆயிட்ட. நீ டைம்க்கு வந்தாலும் எல்லாரும் அப்படி வர்றது இல்லையே. வாமா.